ஈரான் மக்கள் ஒன்றா சேர்ந்து நிறுத்தாத அடி போட்டு தாக்குன்ற அளவுக்கு அவங்க வந்துட்டாங்க. அமெரிக்காவுக்கு எதிராகவும் அங்கே இருக்கக்கூடிய பிராந்திய எதிரிகள்னு சில பேர் இருக்காங்க, அவங்களை எதிர்த்து பரவாயில்ல நம்ம நிறுத்தினா இது ஆனதாச்சு ஓட்டம் ஒரு வழியாக பார்த்துடலாம். அவன் தேன் கூட்டில் கை வச்சான்னு நினச்சேன், அவன் குழவி கூட்டில் கை வச்சிருக்கான், அவ்வளோதான். ஸோ இப்போ போகிற நிறுத்துறதுக்கு அமெரிக்கா ரெடியாக இருக்குது. ஆனால் அதுக்கு ஒரு எக்ஸிட் ரூட் தேவை. இப்போ வந்து அவர் என்ன சொல்கிறாரு ட்ரம்ப்பு, ஹார்மோஸ் ஸ்ட்ரைட்டு 3 நாளும் பரவாயில்ல, நான் கிளம்புறதுக்கு ரெடியாக இருக்கேன். இப்போ ஈரானோட போர் முடிஞ்சிச்சுன்னு வச்சுங்களேன், இப்போ இஸ்ரேல் வந்து கிரேட்டர் இஸ்ரேலாக மாறுதுன்னு ஒரு ஆக்ஷன் எடுத்துட்டு வராங்கன்னு வச்சுங்களேன், சவுதி ஒத்துப்பாங்களா, ஜோர்டான் ஒத்துப்பாங்கன்னா, அதாவது 4 இன்டர்செப்டார் மிசைல் ஃபெயில் ஆகுது. 4 இன்டர்செப்டார்ஸ் ஃபெயில் ஆகுது, நேராக போய் சர்ன்னு அடிக்குது அவங்களுடைய மிசைல். அப்போவும் ஈரான் என்ன சொல்கிறான்னா, இன்னும் நீ பார்க்கவே இல்லைன்றான், இதுக்கு மேலே நான் வச்சுருக்கேன், இதெல்லாம் பழசு. அதனால் ஈரானுடைய ஆயில் ஈரானுக்கேன்னு சொல்லி நேஷனலைஸ் பண்ணார். அவரோட ஆட்சியை கவுத்து தான் ஷாவை கொண்டு வந்து உட்கார வச்சாங்க. அந்த ஷாவுக்காக தான் இப்போ நம்ம ஊருக்காரங்க எல்லாருமே காவடி தூக்கிட்டு இருக்காங்க. ஷா வந்தால் நல்ல, ஷா வந்து அமெரிக்கா கண்ட்ரோலில் போயிடும்பா. அமெரிக்க டாலர் அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய ஆயுதமாக இருக்குது, அது எல்லாருக்கும் பெரிய அச்சுறுத்தலாக இருக்குது. இதை எல்லாரும் முதல்ல புரிஞ்சுக்கோங்க. நான் ஏன் அமெரிக்க டாலரில் வாங்கணும்னு எல்லா நாடும் கேள்வி கேட்கணும். அதை கேட்காத வரைக்கும் இன்னைக்கு ஈரானுக்கு நடந்தது நாளைக்கு நம்ம கூட நடக்கலாம். அதாவது அடுத்தவனை பற்றி ரொம்ப ஏளனமாக பண்ணக்கூடாது. உருவு கண்டு எல்லாமே வேண்டும், உரு பெரும் பேருக்கு அச்சாணி அன்னார் உடைத்து. ஸோ ஈரானை பார்த்தோன்னே அது பார்க்குறது பேக்வேர்ட் கண்ட்ரி மாதிரி இருக்குது. பெரிய இவனுக்கு எதிர்பார்த்தது நம்ம மாடர்ன் சிட்டின்னு பெரிய பெரிய பில்டிங் எதிர்பார்த்தாங்க. ஆனால் உள்ள எல்லாமே அண்டர் கிரவுண்ட் வச்சிருக்கான், ஒன்றா எடுத்து விட்றான். இவங்களால ஒன்றும் பண்ண முடியல. அமெரிக்காவே முதல்ல நல்லா இல்லைங்க. அமெரிக்காவுடைய பொருளாதாரமே ரொம்ப மோசமான நிலைமையில் இருக்குது. நீ 800 பேஸ் வச்சிருக்க உலகம் முழுக்க. ஸோ ஈரான் வந்து சொல்கிறது என்னென்னா, கல்ஃப் கண்ட்ரீஸில் இருக்கிற பேஸை மூடி எடுத்துகிட்டு போயிரு, எங்களுக்குள்ளே இருக்கிற பிரச்சனை நாங்கள் பேசி தீர்த்துக்கிறோம், நீ இருக்கிறதான் பிரச்சனையே அப்படின்றது ஈரான் திட்டவட்டம். அங்கேருந்து நவலாத வரைக்கும் போர் நிற்காத போ, யாரும் என்ன பண்ண முடியும்? அதுதான் இப்போ தூக்கிட்டு போகிறதுக்கு ட்ரம்ப் தயாரா, எடுத்துகிட்டு போகிறதுக்கு ட்ரம்ப் தயார். ஆனால் அங்கே இருக்கக்கூடிய வளைகுடா நாடுகள் தயார் இல்லை. சேனல் 5 தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் நம்மோடு பேச இருப்பது ஜியோ பொலிட்டிக்கல் அனலிஸ்ட் கணேஷ்குமார் அவர்கள். சார் வணக்கம். சார் வணக்கம். சார் சார் தொடர்ச்சியாக ஈரான் இஸ்ரேல் அமெரிக்கா போரை நம்ம பார்த்துட்டு இருக்கோம். அந்த வகையில் தற்போதைய அப்டேட் என்ன சார்? தற்போதைய அப்டேட், போர் முடிகிற மாதிரி தெரியல. 2 பக்கமும் மாறி மாறி தாக்குதல் போயிட்டே தான் இருக்குது. அது மாதிரி ஈரான் வந்து இஸ்ரேல் மீதும் அங்கே இருக்கக்கூடிய கல்ஃப் கோஆப்ரேஷன் கண்ட்ரிஸ் ஃபுல்லாகவே, பஹ்ரைன், கத்தார், அப்புறமா UAE, அப்புறமா சவுதி அரேபியா, அப்புறமா இஸ்ரேல், இந்த 5 நாடுகள் மீதும் மாறி மாறி தாக்குதல் பண்ணிகிட்ருக்கு. மிசைல் தாக்குதல், ட்ரோன் தாக்குதல் பண்ணிகிட்ருக்காங்க. இஸ்ரேலும் அமெரிக்காவும் சேர்ந்து ஈரான் மீது தொடர்ந்து தாக்குதல் பண்ணிகிட்ருக்காங்க. 2 பேருமே எதெல்லாம் தாக்கக்கூடாதோ அதெல்லாம் மாறி மாறி தாக்கிக்கிறாங்க. ஈரானுடைய மின்சார உற்பத்தி ஆலையின் மீது இஸ்ரேலும், இஸ்ரேலின் எண்ணெய் சுத்திகரிப்பு ஆலையின் மீது ஐஃபான் ஒரு இடம் இருக்குது, அதில் அந்த இடத்துல தாக்குதல் வந்து ஈரான் பண்ணுறாங்க. சவுதி அரேபியாவில் இருக்கக்கூடிய பல அமெரிக்க இன்ட்ரெஸ்ட்னு சொல்லுவாங்க, அதெல்லாம் தாக்குதல் பண்ணுறாங்க. அடுத்தது வந்து என்ன சொல்கிறதுன்னா, ஈரான் வந்து இஸ்ரேலில் இருக்கக்கூடிய அணு ஆயுத கிடங்கு, இல்லைனா அணு ஆயுதம் ஸ்டோர் பண்ணுற செறிமூட்டப்பட்ட இடம், டிமோனா அப்படின்னு சொல்லுவாங்க, அந்த இடத்தின் மீது பல தடவை ஏவுகணை தாக்குதலும் பல தடவை ட்ரோன் தாக்குதலும் பண்ணுறதை பார்க்க முடியுது. அதனால் இது மாறி மாறி தாக்குதல் தான் போயிட்டு இருக்க தவிர இதில் வந்து கொஞ்சம் அமைதி திரும்பினா மாத்திரம் தான் இது ஓரளவுக்கு மேலே போக முடியாது. இது அதுக்கு மேலே சிவிலியன் பிளேசஸ் மேலே தாக்குதல் பண்ணுற மாதிரி ஆகிடும். ஸோ அது கவலைக்கிடமான ஒரு நிலைமையில தான் வளைகுடாவுடைய நிலைமை ஏற்படுது. இல்லை இப்போ நிற்குது, போர் முடிவுக்கு வரும்னு தான் அமெரிக்கா ட்ரம்ப் பேசுவார். அவர் விட்டுட்டு போகிறேன்றாரு. அவர் இப்போயே சொன்னீங்கன்னா ஓகே, நான் இப்போயே விட்டீங்கன்னா கூட நான் ஓடிடுறேன் அப்படின்னு தான் சொல்கிறாரு. அவருக்கு வந்து அப்போ தெரிஞ்சு போச்சு, அமெரிக்காவில் வந்து அமெரிக்காவோட உள்ள நாட்டில் இருக்கக்கூடிய ஸ்திரத்தன்மை அவங்களுக்கு இல்லை. அதுக்கு தான் இவங்க வந்து ராலி ரவுண்ட் த ஃப்ளாக் வந்து வெளிநாட்டில் சண்டை போட்டால் உள்ள எல்லாம் ஒன்று சேர்ந்துருவாங்கன்னு நினச்சா, இவர் என்ன பண்ணியிருக்காரு, 2 விஷயம். இந்த குரு சிஷன் படத்தில் இந்த குதிரை சீன் ஒன்று வரும், அந்த மாதிரி பிரபு சார் வண்டியில் குதிரை மலை ஏற்றி உட்கார வச்சோடனே ரஜினி சொல்லுவார், இந்த மாதிரி அவன் குதிரை பிச்சுன்னு போவோம், நம்ம குதிரை அப்படியே நிற்கும்னு, அப்படியே ஆப்போசிட்டாக நடக்கும். அதுதான் இந்த போரில் நடந்த மாதிரி நான் பார்க்குறேன். என்னென்னா, அவங்க என்ன எதிர்பார்த்தாங்க அப்படின்னா, அயட்டோல்லா அலி காமினியை போட்டோன்னா அந்த ஈரான் மக்கள் எல்லாமே வந்து கொதித்து எழுந்து அமெரிக்கா பக்கம் சேர்ந்துருவாங்க, அப்படியே அந்த போர் வந்து சீக்கிரமாக முடிவுக்கு வந்துடும்,
ஏன்னா ரெஜிம் சேஞ்சு நடந்துச்சுன்னா அமெரிக்காவோட கண்ட்ரோலில் ஈரான் போயிடும், ஸோ ஈஸியாக முடிச்சிடலான்னு. ஆனால் ஈரான் மக்கள் வந்து அது ஈரான் மக்களுக்கான ரேலி ரவுண்ட் த ஃப்ளாக் அப்படின்ற ஆப்ரேஷனாக முடிஞ்சு போச்சு. இப்போ ஈரான் ஜனங்க நிறுத்தாதன்றான். ஈரான் ஜனங்க நேற்று பார்த்தீங்கன்னா ஈரானுடைய ஃபாரின் மினிஸ்டரும் சேர்ந்து நடக்கிறார் மக்களோட. அவர் என்ன சொல்கிறாரு, இந்த அட்மாஸ்பியரை இது அவங்களுக்கும் எனர்ஜி வாங்குறதுக்காக நான் வந்தேன் அப்படின்றார். ஸோ ஈரான் மக்கள் ஒன்றா சேர்ந்து நிறுத்தாத அடி போட்டு தாக்குன்ற அளவுக்கு அவங்க வந்துட்டாங்க. ஈரான் மக்கள் வந்து இப்போ அமெரிக்காவுக்கு எதிராகவும் அங்கே இருக்கக்கூடிய பிராந்திய எதிரிகள்னு சில பேர் இருக்காங்க, அவங்களை எதிர்த்து பரவாயில்ல நம்ம நிறுத்தினா இது ஆனதாச்சு போட்டு ஒரு வழியாக பார்த்துடலாம். அவன் தேன் கூட்டில் கை வச்சான்னு நினச்சேன், அவன் குலவி கூட்டில் கை வச்சிருக்கான், அவ்வளோதான். வரதை பார்த்துக்கலான்னு ஈரான் மக்கள் சொல்கிறாங்க. இப்போ அமெரிக்க மக்கள் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, நீ தேவையில்லாமல் இந்த சண்டைக்கு போயிட்டு இருக்க, இந்த சண்டையை நிறுத்து, நோ கிங்ஸ் அப்படின்ற ரேலி அங்கே போகிறாங்க. யாருக்கு எதிராக போகிறாங்க பார்த்தீங்கன்னா, ஈரானுக்கு எதிராக போகல, ட்ரம்ப்புக்கு எதிராக போகிறாங்க. ஸோ இங்கே புதுசாக வந்திருக்கிற அயட்டோல்லா மொஜோபா கமினி இருக்கார்ல, அவருக்கு ஆதரவாக ஈரான்லையும் அமெரிக்காவுக்கு எதிராக அமெரிக்காவில் இருக்கக்கூடிய ஆளுங் வர்க்கத்துக்கு எதிராக அமெரிக்க மக்களும் அங்கே பேரணி போயிட்டு இருக்காங்க. ஸோ இப்போ அதை தான் சொன்ன குரு சிஷ்யர் படம் மாதிரி ஆயிடுச்சு. அந்த குதிரை அப்படியே நிற்கிது, இந்த குதிரை ஓடிட்டு இருக்குது. ஸோ இப்போ போகிற நிறுத்துறதுக்கு அமெரிக்கா ரெடியாக இருக்குது. ஆனால் அதுக்கு ஒரு எக்ஸிட் ரூட் தேவை. நம்ம போன தடவை பேசும்போதே நான் சொன்னேன், இது சைகண்டில் எப்படி விட்டுட்டு ஓடினாங்களோ, காபூலில் எப்படி விட்டு ஓடினாங்களோ, அதே மாதிரி தான் இங்கேயும் விட்டுட்டு ஓட வேண்டியிருக்கும். இப்போ வந்து அவர் என்ன சொல்கிறாரு ட்ரம்ப்பு, ஹார்மோஸ் ஸ்ட்ரைட்டு 3 நாளும் பரவாயில்ல, நான் கிளம்புறதுக்கு ரெடியாக இருக்கேன், ஆயில் இருக்குது, நீ ஏன் வந்து எடுத்துக்கிறவன் எடுத்துக்க, என்னால் ப்ரொடெக்ஷன்லாம் கொடுக்க முடியாது, நீ ஏன் சண்டை போட்டு ஆயிலை நான் விற்கிறது ரெடி. அதாவது பொருளாக வருது, ஆயிலை நீ எடுத்துக்கோ, ஆனால் அந்த ஆயில் எடுத்துகிட்டு வர்றது உன்னுடைய பவுஷு. இந்த அலாவுதீன் அற்புத வழக்கமாக அமெரிக்காவிலேருந்து வரக்கூடிய ஆயில் அது வழியாக தான் வந்தாகணுமா? அதாவது ஹார்மோஸ் ஸ்ட்ரைட் வழியாக ஈராக்கில் இருக்கிற ஆயிலும், குவைத்தில் இருக்கிற ஆயிலும், கத்தாரில் இருக்கிற ஆயிலும், யூஏஇயில் இருக்கிற ஆயிலும் அது வழியாக தான் வரணும். பைப் லைன் ஒன்று போடணும்னு சொல்லி இப்போ பெஞ்சமின் நெட்டான்யாஹூ சொல்லிட்டு இருக்காரு. என்னன்னா, குறுக்கால சவுதி அரேபியாவுக்கு குறுக்கால ஒரு பைப் லைன் போட்டு யூஏஇ, கத்தாரு, பஹ்ரைனோட பைப் லைனை சவுதி அரேபியா வழியாக எடுத்துகிட்டு போய் சுயஸ் கனால் ரூட்டில் எடுத்துகிட்டு போகலான்னு ஒரு ஐடியா வந்து இப்போ கொடுக்குறாரு. யார்? பெஞ்சமின் நெட்டான்யாஹூ கொடுக்குறாரு. ஆனாலும் அதுவும் நடக்கிற மாதிரி அது ரொம்ப இவ்வளோ ஈஸியெல்லாம் உடனேலாம் பண்ண முடியாது. நீங்கள் சொல்கிற அந்த டைம் பீரியடுக்குள்ளெல்லாம் அப்படி வான்னா வராது, போனா போகாது. இன்னொன்று, அந்த பைப் லைன் மேலேயும் அட்டாக் பண்ணுறதுக்கான சான்சஸ் இருக்குது. அந்த ஃபோட்டோலாம் போட்டுன்னு இருக்காங்க. ஈரான் வந்து குரூப்பும் ஈரானுக்கு ஆதரவாக இருக்கிற அந்த நாடுகள்லாம் இருக்கு இல்லையா, அதோட குரூப் எல்லாருமே பார்த்தீங்கன்னா பைப் லைன் இருக்குதுன்னா அந்த பைப் லைன் உடையத்துக்கு எவ்வளோ நேரம் ஆகுன்ற மாதிரி தான் கேட்டுட்ருக்காங்க. ஸோ அதனால் நீங்கள் வந்து தேவையில்லாமல் இதை வளர்க்குறதுக்கு என்னவோ அதெல்லாம் பார்த்துட்டு இருக்கீங்களே தவிர, பேச்சுவார்த்தை நடத்தி முடிச்சு விட்டு போகிறதுக்கு என்னவோ அதை மாத்திரம் தான் பார்க்கணும். இது முடிய போகிறது, அதாவது 2000 வருஷம் பிரச்சனையும் முடியாது, 1500 வருஷம் பிரச்சனையும் முடியாது. நான் சொல்கிறது இஸ்ரேலுக்கும் ஈரானுக்குமான பிரச்சனை, இஸ்ரேலுக்கும் இந்த கல்ஃப் கோஆப்ரேஷன் கண்ட்ரியில் இருக்கிற பிரச்சனையும் முடியாது. இப்போ ஈரானோட போர் முடிஞ்சிச்சுன்னு வச்சுங்களேன், இப்போ இஸ்ரேல் வந்து கிரேட்டர் இஸ்ரேலாக மாறுதுன்னு ஒரு ஆக்ஷன் எடுத்துன்னு வராங்கன்னு வச்சுங்களேன், சவுதி ஒத்துப்பாங்களா? ஜோர்டான் ஒத்துப்பானா? ஈராக் ஒத்துப்பானா? குவைத் ஒத்துப்பானா? அது என்ன சார் கிரேட்டர் இஸ்ரேல்னு ஒரு ப்ராஜெக்ட் வச்சுருக்காங்க. அந்த இஸ்ரேலோட மேப் இப்படி இப்போ இருக்கு இல்லையா, இதோட 5 மடங்கு 6 மடங்கு இஸ்ரேல் மேப் பெருசாகுது. அது நான் சொல்கிறது கொஞ்சம் இதுவாக தான் இருக்கும். அது ஈஜிப்டிலேருந்து ஆரம்பிக்குது. 2 நதிகளுக்கு நடுவே ப்ராமிஸ்டு லேண்டுன்னு அது எப்போ ப்ராமிஸ் பண்ணாங்க அதெல்லாம் அப்படி பார்த்தா என் கண்ணெதிர ப்ராமிஸ்டுன்னு சொல்லி எனக்கு மகாராஜா ஹரிசிங் வந்து கொடுத்துட்டு போன பேப்பரை தூக்கி ஓரமாக வச்சுட்டு பாகிஸ்தான் ஆக்குபைடு காஷ்மீரை வச்சுருக்கான். அதை கேட்குற இங்கே இருக்கிறவங்களுக்கும் இது கிடையாது, யோகிதை கிடையாது, வெளியில் அமெரிக்காவுக்கும் யோகிதை கிடையாது, யூகேக்கு யோகிதை கிடையாது. ஆனால் இஸ்ரேலுக்கு 2000 வருஷத்துக்கு முன்னாடி ப்ராமிஸ்டு லேண்டை வந்து இஸ்ரேலுக்கு கொடுக்க போகிறோன்னு சொல்லிட்டு அமெரிக்காவுக்கு அந்த பிராந்தியத்தில் இருக்கக்கூடிய சுயஸ் கனால்லேருந்து ஆரம்பித்து பெர்ஷியன் கல்ஃப் வரைக்கும் கண்ட்ரோல் பண்ணும். அந்த கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு இப்போ நீங்கள் அந்த மேப் எடுத்து வச்சு பார்த்தீங்கன்னா கரெக்டாக இருக்கும். கிரேட்டர் இஸ்ரேல் மேப் அது வருதுன்னு வச்சுப்போம். சவுதி அரேபியா தன்னோட இறையாண்மை கொண்ட பிரதேசத்தை விட்டு கொடுக்க தயாராக இருக்கிறதா இஸ்ரேலுக்கு? ஜோர்டானுக்கு விட்டு கொடுக்க தயாராக இருக்கா? முதல்ல பாலஸ்தீன் பிரச்சனையே முடியலங்க. நீங்கள் வந்து கிரேட்டர் இஸ்ரேல்லாம் அப்புறமா போய்க்கலாம், உள்நாட்டில் இருக்கப்பா. இஸ்ரேலா பாலஸ்தீனான்றதை முதல்ல ஜிசிசி முதல்ல சொல்லிட்டோம். ஊர்கள்லாம் மற்றவங்க பதில் சொல்கிறல்ல, முதல்ல சொல்ல வேண்டியது என்னென்னா, ஜிசிசி கண்ட்ரிஸு இந்தியாவுடைய நிலைப்பாடு என்ன அப்படின்னு கேட்குறதெல்லாம் விட்டுட்டு ஜிசிசி நிலைப்பாடு என்ன? பாலஸ்தீன் பிரச்சனை இல்லை, ஜிசிசி எல்லாம் இஸ்லாமிய நாடு தானே, அவங்களும் இஸ்லாமிய நாடு, இவங்களும் இஸ்லாமிய நாடு. ஜிசிசியில் என்ன சொல்கிறாங்கன்னு கேட்போம், ஈரான் என்ன சொல்கிறாங்கன்னு கேட்போம். முதல்ல அந்த இடத்துல ஒரு சொல்யூஷன் இப்போ இருக்கக்கூடிய இஸ்ரேல் மேப்லேயே முதல்ல ஒழுங்கான சொல்யூஷன் கொடுத்துட்டு அப்புறம் கிரேட்டர் இஸ்ரேல் மேப் போகலாம்.
ஸோ அதுக்கு இதெல்லாம் ஒத்துப்பாங்களா? அப்போ இந்த போர் முடிஞ்சோடனே அடுத்த போர் அங்கே வரும். ஸோ பாதையை கண்ட்ரோல் செய்வதற்காக ஒரு காலனி மாதிரி ஒன்று கிரியேட் பண்ணி வச்சுருக்காங்க அப்படின்றது தான் எல்லாரும் வைக்கக்கூடிய ஒரு குற்றச்சாட்டு. ஸோ அப்போ இஸ்ரேலையே முதல்ல காப்பாற்றுவார்களா? ஏன்னா இஸ்ரேலில் டிமோனா வந்து இட் ஹஸ் பீன் ஹிட் லைக் எனிதிங். அதாவது மாறி மாறி அடிக்கிறான். அதாவது என்ன சொல், ஏவுகணை எதிர்ப்பு சிஸ்டம் எதுவும் வேலை செய்யல. இல்லை இப்போ ஏதோ ஒரு நான் சமீபத்தில் ஒரு புகைப்பட வீடியோவில் பார்த்துருந்தேன். சருன்னு அதை தான் சொல்கிறேன். அதாவது 4 இன்டர்செப்டார் மிசைல் ஃபெயில் ஆகுது. 4 இன்டர்செப்டார்ஸ் ஃபெயில் ஆகுது. நேராக போய் சர்ன்னு அடிக்குது அவங்களுடைய மிசைல். அப்போவும் ஈரான் என்ன சொல்கிறான்னா, இன்னும் நீ பார்க்கவே இல்லைன்றான். இதுக்கு மேலே நான் வச்சுருக்கேன், இதெல்லாம் பழசு. அதே மாதிரி இவங்க டிப்ளீட் பண்ணிட்டாங்க எல்லாத்தையும். அமெரிக்காவுடைய சைடில் பார்த்தீங்கன்னா எல்லா ஏவுகணை எதிர்ப்பு ஏவுகணையும் ஏவுகணை சிஸ்டமும், அதாவது ஈராக்கில் 10 வருடங்கள் உபயோகப்படுத்த இந்த ஒரு மாதத்தில் உபயோகப்படுத்தியிருக்காங்க. இதுக்கு மேலே வந்து தாக்குதல் பண்ணணும்னா ஜிபியு அந்த மாதிரி பெரிய ரக குண்டுகளும் அதில் தான் வைக்கணும். இன்னொன்று அணு ஆயுதம் தான், வேறு வழியே கிடையாது. ஆனால் அணு ஆயுதம் போட்டால் அந்த ஊர் ஜனங்களே சும்மா இருக்க மாட்டாங்க. அமெரிக்க மக்களும் இப்பப்போ மூழ்கிக்கிறாங்க. அப்பப்போ சிட்டி பாரு, சிட்டி கோவம் வருதுன்னுவாங்களே, அந்த மாதிரி அப்பப்போ அமெரிக்க மக்களுக்கும் கொஞ்சம் நியாயவான்கள் போல இருக்குது. ஏன்னா வெடிசூலா போது ஒன்றுமே தெரியல, ஏன்னா ஜெயிச்சிட்டாரு. ஈரானில் அடி வாங்கினோடனே கோவம் வந்து வானா அப்படின்னு சொல்கிறாங்க. எப்போவுமே இது நடக்க தான் செய்யும். பரவாயில்ல, இந்த வாட்டி ஒரு கொஞ்சம் நியாயமாக நடந்துக்கிறாங்கன்னு பார்ப்போம். இல்லை இப்போ நீங்கள் சொல்கிறத பார்த்தா போர் வந்து நிற்காது அப்படிங்கிறீங்களா? இல்லை சுமூகமான முறை? இல்லை இப்போ அமெரிக்காவை பொறுத்த வரைக்கும் போர் நிற்கணும், போதும், அவர் வந்த காரியம் முடிஞ்சு போச்சு. என்ன சார் அவர் என்ன சொன்னார்? சவுதி அரேபியா அடையாளத்துக்கு ஒரு தாக்குதல் பண்ணுன்னு சொன்னாச்சு. அடையாளம் அந்த வேற என்ன பண்ண முடியும்? வந்ததுக்கு அடையாளத்துக்குன்னா, நீ இவ்வளோ நேரம் இவ்வளோ கப்பலில் கொண்டு வந்து நிற்க வச்சிருக்க, இவ்வளோ ஆயுதங்கள்லாம் வச்சிருக்க, நீ அடையாளத்துக்குலாம் நீ ஈரானை ஒரு தடவை தாக்குதல் பண்ணலன்னா முடிஞ்சு போச்சு கதை, எங்களுக்கு அவமானமாக போயிடும். உனக்கு இந்த டீ கடை காமெடி மாதிரி கௌரவம் என்ன ஆகுதுன்னு சொல்லி எய்த்து ஊத்தாச்சுப்ப. இல்லை அதுக்கு கமெனியை கொள்வதுங்கிறது வந்து அது இஸ்ரேலோடைய எண்ணம். அது இஸ்ரேல் தான் முதல்ல பண்ணது. முதல் தாக்குதல் இஸ்ரேல் பண்ண. அதுக்கு தானே அமெரிக்கா முதல்ல இருந்து உட்காந்தா, நீ முதல் அடையாளத்துக்குன்னா நீ ஒரு தாக்குதல் பண்ணு. சவுதி அரேபியா யுஎஸ்ஐ கேட்குறான். இல்லை கொன்னது கமேனி அவர்களை கொலை செய்தது வந்து இஸ்ரேலு. ஆமாம், ஆனால் அறிவிக்கிறது ட்ரம்ப் அறிவிக்கிறாரு. ஆமாம், இது மொத்தம் 3 பேர் தானே. முதல்ல சவுதி அரேபியா இந்த இடத்துல போதும் போர் வேணான்ற அளவுக்கு தான் இருந்தாங்க. சவுதி அரேபியா யூஎஸ் மேலே ப்ரெஷர் போடுது. இப்போ நீ தாக்குதல் பண்ணலன்னா அவங்களுக்கு துளூர் விட்டு போயிடும், அவனை கண்ட்ரோலே பண்ண முடியாது, இந்த பிராந்தியத்தில் அவ்வளோதான், நான் தான் பெரிய ஆளுன்னு எப்படி நான் சொல்கிறது, நீ எப்படி பெரிய ஆளாவ, நீ ஒரு அடையாள தாக்குதல்லாம் ஒன்று பண்ணிட்டு போ, இல்லைன்னா முடியாதுன்னு சொன்னதுனால தான் அந்த தாக்குதலை யூஎஸ் வந்து முன்னெடுத்தாங்க. அந்த யூஎஸ் முன்னெடுத்தாங்களே, அவங்க முதல்ல தாக்குதல் பண்ணாங்கன்னா இல்லை, சவுதி அரேபியாவின் மாறி மாறி போட்ட ப்ரெஷர்னால யூஎஸ் வந்து மாறி யூஎஸ் மேலே இஸ்ரேல் மேலே ப்ரெஷர் போடுறான். இஸ்ரேலில் நம்ம பாரத பிரதமர் உட்காந்துருக்காரு, அவன் தாக்க முடியாதுன்னு உட்காந்துருக்கான். அவர் கிளம்பி வந்தவொடனே அவன் தாக்குதல் பண்ணுறான். இதுதான் நடந்த சீக்வன்ஸு. ஸோ இதை முதல்ல சொல்லிட்டு இருந்தது யாருன்னா சவுதி அரேபியா தான் சொல்லிட்டு இருந்தான். இஸ்ரேல் ஆரம்பித்து வச்சாங்க, அமெரிக்காவும் தொடர்ந்து தாக்குதல் பண்ணியாச்சு. இவன் தேவையான இவர் மாறி சொல்கிறாருங்க. இவர் வந்து முதல்ல வந்து ரெஜிம் சேஞ்சுன்னு ஆரம்பித்தாங்க. அப்புறம் வந்து அணு ஆயுத கிடங்கு இருக்கவே கூடாதுன்னு சொன்னாங்க, அதுவும் இப்போ இல்லை. அவனே இல்லைன்னு சொல்லிட்டான். ஈரானே வானான்னு தான் 2015 வானான்னு சொல்லிட்டான். 2015 நான் இருக்கிற யுரேனியம்லாம் கொடுத்துட்றேன், நான் ரஷ்யா கிட்ட கொடுத்துட்றேன், செறிவூட்டின யுரேனியத்தை நான் ரஷ்யா கிட்ட கொடுத்துட்றேன், நான் வந்து அணு ஆயுதமே எனக்கு வேணாம் அப்படின்னு சொன்ன பிறகு சாங்ஷன்ஸ் போட்டது அமெரிக்கா. அதுதான் இங்கே பிரச்சனையே. மீண்டும் பண்ணுறது என்னென்னா, இவங்க 1500 வருஷம் பிரச்சனையை இன்னும் சூடு பண்ணி எண்ணெயை கண்ட்ரோல் பண்ணுறதுக்காகவும், அந்த பிராந்தியத்தில் ஒரு தரப்புக்கு மாத்திரம் ஒரு கண்ணில் வெண்ணையும் இன்னொரு கண்ணில் சுண்ணாமல் வைக்கிறது தான் அமெரிக்கா. ஒன்றும் கிடையாது. இப்போ மொஜாபா கமீனி இருக்கார்ல, அவர் வந்து அமெரிக்காவோட சேர்ந்து வச்சுங்க, ஜிசிசி என்ன ஆகுன்றத கேள்வி தான் கேட்கணும். அடுத்தது ஸோ 2 பக்கமும் உன்னோட கண்ட்ரோலில் வந்துடும்ல. ஸோ இதுதானே எண்ணெய் உங்களுக்கு, வேறு என்ன எண்ணெய் ஈரானில் இருக்குது, நல்ல தரமான எண்ணெய் இருக்குது, அது டாலரில் கொடுக்க மாட்டேன்றான், டாலர் கீழே போயின்னு இருக்கு. ஸோ இப்போ ஈரான் வழிக்கு வந்துட்டான்னா டாலர்லேயே எண்ணெய் கொடுக்குறேன்னு சொல்லிட்டான்னு வச்சுங்க, பிரச்சனை சால்ட் இல்லை, டாலர் அப்படியே இருக்கும்ல. டாலரில் என்ன கொடுத்தா ஈரான் தானே சார் நல்லது? எப்படி நல்லதாகும்? வருமானம் அதிகமாக. இதுதான் நீங்கள் ஈரானோட வரலாறு முதல்ல படிங்க. ஈரான் வந்து 1930ஆம் வருஷம் ஆயில் கண்டுபிடிக்கிறாங்க, அவங்க தான் கண்டுபிடிச்சாங்க முதல்ல. அப்புறமா 38 தான் சவுதி அரேபியாவில் கண்டுபிடிக்குது. இல்லை இது என்ன மொசாடே அப்படின்ற ஒரு மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு ஜனாதிபதியின் ஆட்சியை கவிழ்த்தது யார்? 1951 ஒரு ஆட்சிக்கு வர்றார். வரும்போது என்ன சொல்றாருன்னா, அப்போ வந்து இங்கே ஆராம்கோன்னு ஒன்று இருக்குல்ல சவுதி அரேபியாவில், அரேபியன் அமெரிக்கன் ஆயில் கம்பெனி
அதான் ஆராம்கோ. அதே மாதிரி அந்த பக்கம் ஆங்கிலோ பெர்ஷியன் ஆயில் கம்பெனின்னு ஒன்று இருந்தது ஈரான்ல. ஆமாம், ஓகேவா. பெர்ஷியன், அப்போ பெர்ஷியா தான், ஓகேவா. பெர்ஷியன் ஆங்கிலோ பெர்ஷியன் ஆயில் கம்பெனி. அந்த கம்பெனியில் ஆயில் ப்ரொடியூஸ் பண்ணுறது எல்லாமே ஆங்கிலோ. அப்போ வந்து பிரிட்டன் தானே பெரிய அண்ணன், அவன் எடுத்துட்டு போயிட்டான் சொல்றாங்க. ஈரான்ல வந்து பெட்ரோல் இருக்கிறத கண்டுபிடிச்சதே பிரிட்டன் தான். சரி, ஓகே, கண்டுபிடிச்சா அவங்களுக்கே சொந்தமா. அப்போ யுரேனியம் எங்கே கண்டுபிடிச்சிங்கன்னா, அப்போ அதான் ஆப்பிரிக்காவில் பண்ணிட்டு இருக்கீங்க நீங்கள். அதாவது யூரோப்பியன் யூனியன் கண்ட்ரீஸில் யூரோப் மொத்தமும் எடுத்தீங்கன்னா, நான் சொல்கிறது ரஷ்யாவை விட்டுட்டு நீங்கள் யூரோப் எடுத்தீங்கன்னா, எங்கே யுரானியம் மைன் இருக்குன்னு சொல்லுங்கள். பிரான்ஸ் எவ்வளோ வச்சுருக்கான் யுரானியம், எப்படி வச்சுருக்கான். தங்கம் எங்கேருந்து வந்தது. ஸோ ஐடென்டிஃபை பண்ணி எடுத்துன்னு ஓடிடலாம். சரி, அவனுக்காவது வளர்ச்சி வரணும்ல. ஆப்பிரிக்காவில் சஹல் ரீஜன் இருக்குல்ல, சஹல் ரீஜன் ஒன்று இருக்குது ஆப்பிரிக்காவில் நடுவில். அந்த ரீஜனில் தான் மோஸ்ட்லி யுரானியம் மைன் பண்ணுறாங்க. ஸோ அந்த நாடுகள்லாம் கரண்டே இல்லாமல் உட்காந்துருக்கான். அந்த நாட்டில் உங்களுக்கு வந்து எந்த ஒரு மின்சார உற்பத்தி வாரியம், அவெல்லாம் மோஸ்ட் அண்டர் டெவலப்டு கண்ட்ரிஸ் அதெல்லாம் அந்த மாதிரி இருக்கான். அதுலேருந்து மைன் பண்ணதில் எடுத்துகிட்டு போய் நீங்கள் ஐரோப்பிய ஒன்றியத்தில் வந்து நல்ல கரண்ட்டு போட்டு சேட்டலைட்டில் பாரு, யூரோப் முழுக்க மின்னுது பாருன்னா, அவன் ஊர்லேருந்து திருடி எடுத்துகிட்டு போனது. நீங்கள் திரும்ப பெர்லின் கான்ஃபரன்ஸுக்கே போகிறீங்க. பெர்லின் கான்ஃபரன்ஸில் ஆப்பிரிக்காவை கூறு போட்டு எந்தெந்த ஊர்லாம் எவன் கண்ட்ரோலில் இருக்குது, அவன் ஊரில் இருக்கவன் இருக்கானா செத்தானா அதை பற்றி கவலை இல்லை, வளங்கள் மட்டும் எனக்கு வேணும். சவுத் அமெரிக்காவும் இதே தான். அதை தான் நீங்கள் திரும்ப இங்கே இந்த பிரதேசத்தில் பண்ண ட்ரை பண்ணி. ஸோ மொசதே பண்ணது என்னென்னா, அதை நேஷனலைஸ் பண்ணார். ஈரானின் எண்ணெய் ஈரானுக்கே. ரஷ்யாலேயும் இதை பண்ணாங்க நடுவில். ரஷ்யா சோவியத் யூனியன் பிரிஞ்ச பிறகு ரஷ்யாலேயும் இதே ட்ரை பண்ணாங்க அவங்க. அதாவது நீங்கள் வந்து ஒரு கம்பெனி செட்டப் பண்ணுறீங்க, அதுக்கு பணம் வேணும், எல்லாம் ஓகே. ஆனால் அந்த பணம் திரும்ப கொடுத்த பிறகு அந்த ஆயிலும் அந்த கம்பெனி எனக்கு தானே வரணும். அது வராத மாதிரி தான் அவங்க சிஸ்டம் இருக்கும். அவங்களுடைய நீங்கள் அவங்களோட ஒப்பந்தங்கள்லாம் பாருங்கள். யூரோப், அப்புறமா அமெரிக்கா, அப்புறம் யூகே, இவங்களோட ஒப்பந்தங்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா காலங்காலமாக நீங்கள் அடிமையாக இருக்கிற மாதிரி தான் அவங்களோட ஒப்பந்தங்கள் இருக்கும். ஸோ என்றைக்குமே வந்து நீங்கள் அந்த இப்போ அந்த ஃபேக்ட்ரி கட்டுறதுக்கு பணம் வேணும், அதை எடுக்கிறதுக்கு பிரிவது, பேட்டன்ட் ரைட்ஸ் வேணும், எல்லாம் ஓகே, நான் ஒத்துக்கிறேன். ஒரு காலத்துலையாவது அது என்கிட்ட வருமானா வரவே வராது. எழுதி வச்சுக்கோங்க. அப்படிப்பட்ட ஒரு ஒப்பந்தங்கள் தான் எல்லா இடத்துலையும் போடப்பட்டன. மொசடே என்ன சொன்னாலும் அதெல்லாம் செட் ஆகுது. இதுக்கு மேலே ஈரானுடைய ஆயில் ஈரான் மக்களுக்கு உதவி செய்யலைன்னா அப்புறம் என்னதுக்கு அந்த ஆயில் எடுக்கிறேன். ஸோ அங்கே நைஜீரியான்னு ஒரு நாடு ஆயில் கண்டுபிடிக்கிறது முன்னாடி எப்படி, இந்த ஆயிலுக்கு அப்புறமா எப்படி இருக்குன்னு நீங்கள் போய் கேளுங்க. எனக்கு மாணவர்களே இருக்காங்க நைஜீரியா ஸ்டூடெண்ட்ஸு. சார், ஆயில் வந்ததுக்கப்புறம் தான் சார் பிரச்சனையேன்னு. அவங்களோட எக்காலஜிக்கல் டிசாஸ்டர்னு சொல்லுவாங்க. ஆயிலை எடுக்கிறன்ற பேரில் ஊரையே நார் அடிச்சுட்டு ஆயிலை மாத்திரம் எடுத்துன்னு போயிடுவானுங்க. ஊர் நாரி கிடக்கும். அதெல்லாம் அந்த நார்ன ஊரில் இவன் இருப்பான், யார், சொந்த ஊருக்காரன். ஆனால் ஆயிலை விற்ற பணம் அங்கே போயிடும். ஸோ மாற்றி டெவலப்டு கண்ட்ரின்னு அங்கே காமிப்பான். கேவலமான நாடுனா இந்த காமிச்சிட்டு இருப்பான். ஆனால் இந்த உறிஞ்சது என் ஊர்லேருந்துறான்னா ஒத்துக்க மாட்டான். ஸோ இதுதான் ப்ராப்ளம். அதனால் ஈரானுடைய ஆயில் ஈரானுக்கேன்னு சொல்லி நேஷனலைஸ் பண்ணார். அவரோட ஆட்சியை கவுத்து தான் ஷாவை கொண்டு வந்து உட்கார வச்சாங்க. அந்த ஷாவுக்காக தான் இப்போ நம்ம ஊருக்காரங்க எல்லாருமே காவடி தூக்கிட்டு இருக்காங்க. ஷா வந்தால் நல்ல, ஷா வந்து அமெரிக்கா கண்ட்ரோலில் போயிடும்பா. முதல்ல தெரிஞ்சுங்க, 1971 போரில் ஈரானுக்கு ஆதரவாக தான், சரி பாகிஸ்தானுக்கு ஆதரவாக தான் ஈரான் இருந்தது. 79க்கு அப்புறமா தான் நீங்கள் இப்போ இந்த ஜாபஹர் போட்டு கொடுக்குறேன், INSTC என் ஊர் யூஸ் பண்ணிக்கோன்றதெல்லாம் 79க்கு அப்புறமா தான். இதே ஷா இருந்தாருன்னா அந்த பக்கமே போயிருக்க முடியாது. பாகிஸ்தான் முழு ஆதரவு வந்திருப்பான். அதை முதல்ல ஞாபகம் வச்சுங்க. பெர்ஷியன் கல்ஃப் முழுக்க அமெரிக்காவோட கண்ட்ரோலில் வந்திருக்கும் இன்னைக்கு. ஸோ அதை தான் நம்ம பார்க்கணும். அதனால் இப்போ பெர்ஷியாவில் நீங்கள் சொல்கிற மாதிரி எண்ணெய் வளம் ஈரான் டாலரில் விற்றா, நீங்கள் சாங்ஷன்ஸை முதல்ல அமெரிக்க டாலர் அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய ஆயுதமாக இருக்குது. அது எல்லாருக்கும் பெரிய அச்சுறுத்தலாக இருக்குது. இதை எல்லாரும் முதல்ல புரிஞ்சுக்கோங்க. நான் ஏன் அமெரிக்க டாலரில் வாங்கணும்னு எல்லா நாடும் கேள்வி கேட்கணும். அதை கேட்காத வரைக்கும் இன்னைக்கு ஈரானுக்கு நடந்தது நாளைக்கு நம்ம கூட நடக்கலாம். நம்மளுக்கு 1998 நடந்ததில்ல, சாங்ஷன்ஸ் கொண்டு வரேன்னு சொன்னாங்கல்ல. டாலரில் தான் நீங்கள் ஆயில் வாங்க முடியும். டாலர் நான் நீ வந்து அண்ணன் தண்ணி போடக்கூடாது நாட்டாம தீர்ப்பு கொடுக்குற மாதிரி டாலர் கொடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டாருன்னு வச்சுங்களேன் ட்ரம்ப்பு. நீங்கள் எதில் வாங்குவீங்க? இன்றைக்கி ஈரான்கிட்டருந்து வாங்க முடியும், ரஷ்யா கிட்டேருந்து வாங்க முடியும். சரி, ஈரானும் ரஷ்யாவும் இல்லை, நீங்கள் டாலர் இல்லாமல் ஆயில் வாங்க முடியாது, டாலரை யூஸ் பண்ணக்கூடாதுன்னு அமெரிக்கா சாங்ஷன்ஸ் போகிறான். நீங்கள் எங்கேருந்து வாங்குவீங்க சொல்லுங்கள்? அதனால தான் சொன்னேன், த்ரெட்டு நம்மளுக்கும் இருக்குது, எல்லாருக்கும் இருக்குது. அந்த டாலர் வெப்பனைஸ் ஆகிடுச்சு இல்லையா, அதை மாற்றாமல் வேர்ல்டு ரிசர்வ் கரன்சியும் டாலரையும் பிரிக்காமல், டாலரையும் தங்கத்தையும் பிரிக்காமல், டாலரையும் பெட்ரோலையும் பிரிக்காமல் உலகத்தில் அமெரிக்கா சொல்கிறதா நீங்கள் கேட்டாகணும்.
இதை மாற்றமே முடியாது உங்களால். இதை மாற்றுவதற்கான வழி என்னன்றதை உலக நாடுகள் சேர்ந்து பார்க்கணுமே தவிர, அதை தவிர நீ திருப்பி ஈரான் மேலே சாங்ஷன்ஸ் போடு, ஈரான் வந்து ஆயில் டாலரில் கொடுத்தா அவனுக்கு லாபம்னா ஏன் அவன் என்ன விற்கணுன்ற அவன் முடிவு பண்ணிட்டு போட்டோம். ஹூ ஆஸ் யூ டு பிளே த காட் தேர், அவ்வளோதான். இப்போ அந்த ஹார்மோஸ் வந்து போட்டு போகிற அளவுக்கு ட்ரம்ப் வந்துட்டாருங்கிறீங்களா? ஆமாம், அப்படிதான் பேசிட்டு இருக்காங்க. 3 வாரத்தில் 2 வாரத்தில் நிறுத்த போறேன்னு சொல்லியிருக்காராம். எல்லா வேர்ல்டு மீடியாலையும் அவர் அனௌன்ஸ் பண்ணது என்னன்னா 2 வாரங்களில் இந்த போர் முடிவுக்கு வரும். ஹார்முஸ் ஸ்ட்ரைட் எப்படி எக்கேடு கெட்டு போனாலும் கவலை இல்லை. மேபி மிட் எலெக்ஷனுக்கு பயம் வந்துச்சு தலைவருக்குன்னு நினைக்கிறேன், வேற எதுவும் இல்லை. இப்போ எந்த நாடுமே அமெரிக்காவுக்கு சப்போர்ட் நீங்க வரல, ஆமா, அதனால வந்து நாங்களும் உங்களுக்கு சப்போர்ட் பண்ண மாட்டாங்கிறாங்களா? ரொம்ப சந்தோஷம். அதை தான் உலகம் எதிர்பார்த்துருந்தது. ஏன்னா அமெரிக்கா யாருக்குமே இது வரைக்கும் சப்போர்ட் பண்ண மாதிரி எனக்கு தெரியல. சரி, அமெரிக்கா சப்போர்ட் பண்ணா 250வது வருடங்கள் கொண்டாடிட்டு இருக்காங்க அமெரிக்கா. ஏதாவது நாடு உருப்பிட்டு இருக்கணும்ல அமெரிக்காவோட. இப்போ நான் நல்லா இருக்கேன், என் ஃப்ரெண்டுக்கு எல்லாருக்கும் பிரச்சனை இருந்தால் நான் போறேன். அப்போனா நான் நல்லா இருக்கேன், என் ஃப்ரெண்டும் நல்லா இருக்கணும்ல. ஒரு 10 பேர் காட்டணும்ல. சரி, 5 பேர் 4 பேராவது காட்டணும்ல. ஒருத்தன் கூட நீ மாத்திரம் தான் நல்லா இருக்க, உன் கூட சேர்ந்த அத்தனை பேரும் காலியாக இருக்கான்ல. யூகே கூட மோசமாக இருக்கு, யூகே வரமாட்டேன்றான், பிரான்ஸ் வரமாட்டேன்றான், ஜப்பான் வரமாட்டேன்றான். ஸோ இப்போ புரியுதா என்ன விஷயம்ட்டு? அமெரிக்கா அவங்களோட இன்ட்ரெஸ்ட்காக மாத்திரம்தான் வேலை செய்வாங்க. இது ஹென்ரி கிசிங்கரோட பாலிசி 1970லேருந்து ஓடிட்டு இருக்குது தான். ஹென்ரி கிசிங்கரோட பாலிசி ரொம்ப கிளியர். அமெரிக்கா டசன்ட் ஹாவ் எனி ஃப்ரெண்ட்ஸ், அமெரிக்கா ஹாவ் ஒன்லி இன்ட்ரெஸ்ட்ஸ். இன்ட்ரெஸ்ட்டுக்காக மாத்திரம்தான் அமெரிக்கா வேலை செய்யும். நீ உங்கள் வேலையெல்லாம் வாங்கிக்கோ. அப்புறமா இந்த கடும் கண்டனம் சொல்லுவோம். சப்போஸ் ஆயில் இருந்ததுன்னா உங்கள் கூட சேர்ந்து வந்து நீ இப்போ சொல்லுதுல, நீ சண்டை போட்டு நீ ஆயில் எடுத்துக்கோ, ஆனால் லாபம் மாத்திரம் எனக்கு. அவ்வளோதான் அமெரிக்கா. இதுதான் காலகாலமாக செஞ்சுட்டு இருக்காங்க. இப்போ வந்து அமெரிக்கா சொல்றது என்னன்னா, நான் கண்டுக்க மாட்டேன், ஹார்மோஸ்ல உங்களோட முடிஞ்சா நீங்க போய்க்கிடுங்க, அப்படிதான் முடிகிற மாதிரி. ஈரானுடைய தரப்புல இருந்து இது எப்படி இதை பார்க்கப்படுது? ஏன்னா எங்களுடைய எதிர்நாட்டு கப்பல் நாங்கள் விட மாட்டோம்னு இருக்காங்க. கரெக்ட். பிளஸ் போறவங்க கப்பம் கட்டிட்டு போய்கிட்டு இருக்காங்க. அதெல்லாம் நடக்காதானே செய்யுது. ஆமா. அப்ப யாருக்கு எந்த நாட்டுக்கு? ஜிசிசில அவன் ஈரான் ரொம்ப சிம்பிளா சொல்றான். இது இப்ப இந்த போர்னு ஒன்று ஆரம்பிச்சிங்களே, அதோட முடிவு ஆக்சுவலா முன்னாடியாவது ஹோர்முஸ் அது கண்ட்ரோல் இருந்தது. இப்போ ஹோர்முஸ் கண்ட்ரோலும் போயிடுச்சு. இல்ல தேவையில்லாம இந்த புதுசா அதான் சொல்றேன், தேவையில்லாம இதை அதாவது ரொம்ப அண்டர் எஸ்டிமேட் பண்ணக்கூடாது எப்பவுமே. அதாவது அடுத்தவனை பத்தி ரொம்ப ஏளனமா பண்ணக்கூடாது. உருவு கண்டு எல்லாமே வேண்டும், உரு பெரும் தேருக்கு அச்சாணி அன்னார் உடைத்து. ஸோ ஈரானை பார்த்தோன்னே அது பார்க்கறது பேக்வேர்ட் கண்ட்ரி மாதிரி இருக்குது. பெரிய இவனுக்கு எதிர்பார்த்தது நம்ம மாடர்ன் சிட்டின்னு பெரிய பெரிய பில்டிங் எதிர்பார்த்தானுங்க. ஆனால் அவன் உள்ள எல்லாமே அண்டர் கிரவுண்ட் வச்சிருக்கான். ஒன்றா எடுத்து விட்றான். இவங்களால ஒன்றும் பண்ண முடியல. ஸோ அவ்வளோதான், சிம்பிள். இவனை வந்து கால்குலேஷன் மிஸ்கால்குலேட் பண்ணிட்டானுங்க. அவனுக்கு ஐடியா கொடுத்தவன் தப்பா ஐடியா கொடுத்துட்டான், அதனால முடிஞ்சு போச்சு. அவ்வளோதான் 2 பேருக்குமே. இல்லை, இப்போ ஒரு வார்த்தை சொன்னீங்க, ஒன்று இது ட்ரம்ப்பே வந்து போட்டு போறாரு. ஆமாம், ஜிசிசிலேருந்து அவர் வெளில போகணும்னு சொல்கிறான். அதாவது ஈரான் என்ன சொல்கிறேன்னா, என்னுடைய சுற்று வட்டாரத்தில் உனக்கு என்னதுக்கு பேசலை. ஓகே, அமெரிக்காவே முதல்ல நல்லா இல்லைங்க. அமெரிக்காவுடைய பொருளாதாரமே ரொம்ப மோசமான நிலைமையில் இருக்குது. நீ 800 பேஸ் வச்சிருக்க உலகம் முழுக்க. நான் சொல்கிறது இந்தியர்கள் அனைவரும் கேட்க வேண்டிய கேள்வி இது. நம்ம 10 பேர் மாத்திரம் கேட்டு பிரயோஜனம் இல்லை. இந்தியாவிலேருந்து 1800 கிலோமீட்டரில் பேஸ் எதுக்கு உனக்கு? நீ எனக்கு எப்பவுமே எனக்கு ஆதரவாக வரப்போகிறது இல்லை. நீ பாகிஸ்தானுக்கு ஆதரவாக இருக்க. சைனா வருவான்ற, சைனாவுக்கும் எனக்கு சண்டை வரும்போது நீ என்ன பண்ண? வேடிக்கை பார்த்த. பாகிஸ்தானுக்கு எனக்கு சண்டை வரும்போது நீ என்ன பண்ண? வேடிக்கை பார்த்த. வேடிக்கை பார்க்கறதுக்கு எதுக்கு அந்த இடத்துல வச்சிருக்கிறேன்? நான் ஏவுகணை சோதனை பண்ணேன்னா ஒரு 4 கப்பல் எடுத்து வந்து நிற்க வைக்கிறேன். தியேட்டரில் படம் போட்டால் எல்லாரும் போய் உட்காந்து பார்க்குற மாதிரி இந்தியா ஏவுகணை சோதனை செய்யும்னு சொன்ன உடனே சைனா 4 கப்பல் எடுத்துன்னு வந்து வங்காள வழிகுள்ள வச்சிருவான். அமெரிக்கா 4 கப்பலை கொண்டு போய் நிற்க வச்சு வேடிக்கை பார்த்துன்னு இருப்பான் இந்தியாவோடைய சோதனை என்ன ஆகுதுன்னு. இதுதான் இது ஒரு பழப்பு. எதுக்கு உனக்கு இந்த பழப்பு? எப்படி நீ எனக்கு 1971 நீ உதவிக்கு வரல, 99 உதவி பண்ணல, ஜிபிஎஸ் கொடுறான்னா கொடுக்க மாட்டேன்ட்ட. கேட்டால் 2 பேருக்கும் கொடுக்க மாட்டேன்னு ஒரு பெரிய அபாண்டமாக ஒரு பெரிய பொய் தான் ஃபுல்லாகவே. நான் சோதனை பண்ண 16ஆம் நாள் சோதனை பண்ணுறான் பாகிஸ்தான், வேடிக்கை தான் பார்த்தேன். ஆனால் ஈரானில் அணு ஆயுதம் இருக்கக்கூடாதுன்ற சம்மந்தமே இல்லை நீ சொல்கிறது. அதாவது இவங்களோட அமைதி அப்படிங்கிறது வந்து ஒருதலை பட்சமாக இருக்குது, டபுள் ஸ்டாண்டர்டு. என் இதை விவேக் ஒரு படத்தில் காலமைக்கு ஒரு அந்த மாதிரி ஒரு கேரக்டர் தான் எதிர்பார்க்குது அமெரிக்கா. அதுக்கு யார் அடிமையாக இருக்கானோ அவன் என்ன வேணா பண்ணலாம், தப்பு இல்லை. பாகிஸ்தான் அணு ஆயுதம் வச்சுக்கலாமா? ஈரான் அணு ஆயுதம் வைக்கக்கூடாதுன்றது நீங்கள் சொல்கிறீங்க பாஸ், நான் ஒத்துக்கிறேன். சரி, பாகிஸ்தான் அணு ஆயுதம் வச்சிருக்கு, நமக்கு த்ரெட்டா இருக்காங்க. நம்மளுக்கு மாத்திரம் இல்ல, உலகத்துக்கே த்ரெட் இல்ல. அது ஓகே. ஆனா இவங்க என்ன சொல்றாங்கன்னா, அமெரிக்கா என்ன சொல்லுதுன்னா, இஸ்ரேலை அழிப்போங்கிற, அதனால நாங்க வந்து இஸ்ரேல் அங்கீகரிக்காத நாடுங்க பாகிஸ்தான். அதுக்கு என்ன ஈரான் அங்கீகரிக்கல, பாகிஸ்தான் அங்கீகரிச்சுதா? பாகிஸ்தான் பாஸ்போர்ட்ல பிரிண்ட் அடிச்சு கொடுத்துருக்கான், இது எல்லா நாட்டுக்கும் செல்லும், இஸ்ரேலுக்கு செல்லாது. அடிச்சிருக்கானா இல்லையா? அப்ப ஈரானையும் பாகிஸ்தானையும் தராசுல வச்சுங்க, 2 ஒண்ணா தானே இருக்கு. இவனை இஸ்லாமிய நாடு, இவனு இஸ்லாமிய நாடு.
இவன் அணு ஆயுதம் வச்சுக்கணும்னு ஆசைப்படுற நாடு, இவன் அணு ஆயுதம் வச்சிருக்கிற நாடு. இவனும் இஸ்ரேலுக்கு எதிரி, இவனும் இஸ்ரேலுக்கு எதிரி. ஏன்னா இல்லைன்னா நீ ஒத்து போடும்ல, இஸ்ரேல் ஆமான்னு ஆதரவு. ஒன்று நீங்கள் வந்து வெளிப்படையாக சொல்கிறீங்க இஸ்ரேலுக்கு நாங்கள் ஆதரவு கொடுக்குறோம், பாலஸ்தீனை கைட்டி விட்டோம். ஏன்னா பாலஸ்தீனில் அதிகமான பாலஸ்தீன் மக்களை கொன்னது இஸ்ரேல் கிடையாது, பாகிஸ்தான். தெரியுமா? ஜியா உல்லக்கு இருக்கிறதுல அதிகமாக கொலை பண்ணி போட்டது அவர் தான். ஒரே நாளில் 60,000 பேர் கொண்டான். 3 வருஷமா, அதாவது 2.5 வருஷமா இஸ்ரேல் செஞ்ச காரியத்தை ஒரு வாரத்தில், சரி ஓகே ஒரே நாள்லாம் எக்ஸாஜரேட் பண்ணுறேன்ற, ஒரு வாரத்தில் கொண்டாருன்னு வச்சுங்க. இது ஒத்துக்குதா? இஸ்லாமிய உலகம் இது ஒத்துக்குதா? ஒரே வாரத்தில் 60,000 இஸ்லாமியர்கள், பாலஸ்தீன்னா இஸ்லாமியர் தானே. அப்போ பாகிஸ்தான்கார செஞ்சா ஓகேவா? இஸ்லாம் மக்களை பாகிஸ்தான்கார கொண்டா பரவாயில்லையா? அப்போ அந்த உங்களுக்கு அந்த கோவம் ரோஷம்லாம் வராது. இப்போ அழிச்சிட்டோம் அடுத்து பங்கர் பஸ்டர்க்கு போட்டோம் கம்ப்ளீட்டாக. பாகிஸ்தானில் நீங்கள் பண்ண வேண்டியது தானே அதை? பாகிஸ்தானில் பண்ணிருக்கணும். நீங்கள் நான் பண்ண கிரண் ஆயில்ஸில் நான் அடிக்கும் போது எடுத்துன்னு வந்து ஈஜிப்ட் வந்து கொண்டு வந்து கொட்டலாமா, அங்கேருந்து எடுத்துன்னு வந்து கொட்டலாமான்னு கொட்டி ஏதோ மூடி மறைச்சல பண்ணியா இல்லையா? பாகிஸ்தான் மேலே உனக்கு ஏன் அவ்வளோ கரிசனம்? அதான் சொன்னேன், தராசில் வைங்கன்ற. நான் ரெண்டுத்தையும், ஈரானை ஒரு பக்கம் வைங்க, பாகிஸ்தான் ஒரு பக்கம். ஈரானையும் பாகிஸ்தானையும் ஒரு தராசில் வச்சுன்னா இந்தியர்கள் ஓரளவுக்கு பரவாயில்ல. ஏன்னா ஈரான் நம்ம கூட கொஞ்சம் அளவு ஓரளவுக்கு ஒத்து போகிறோம். பாகிஸ்தான் சுத்தம். அப்போ பாகிஸ்தான் மேலே தோல் மேலே கை போட்டு ஒருத்தர் நின்றுட்டு இருக்கான்னா அவன் சொல்கிறது நியாயமாக இருக்க முடியுமா? பாகிஸ்தான் ஒரு நியூட்ரல் கண்ட்ரின்னு சொல்கிறான், எவனுமே நியாயவானு இருக்க முடியாது. இப்போ ட்ரம்ப் என்ன சொல்றாருன்னா, பேச்சுவார்த்தைக்கு பேசி முடிக்க இந்த வெளியில வந்து பீத்துக்கிறதுக்கு பேசிட்டு இருக்கிற, அது பட்ட வருத்தமாக தெரியுது. ஒரு ஈரான் தரப்புல வந்து இல்லவே இல்லைங்கிறாங்க. அப்படியே பேச்சுவார்த்தைக்கு போனாலும் ஈரான் போகுமா? ஏன்னா அது ஒரு தகவல் வருது என்னன்னா, ஈரான் வந்து பேச்சுவார்த்தை இப்போ தயாராகிட்டாங்க. எல்லாம் ஒன்றும் கிடையாது, ஈரான் முடியாதுன்னு சொல்லிட்டான். எப்போ பேச்சுவார்த்தை செஞ்சாலும் நீ வந்து அடிக்கிற. எங்க ஆபரேஷன் சிந்தூர் நம்ம தான் ஒத்துக்கணும்னு சொல்லிட்டு 80 தடவை சொல்லிட்டாருங்க. அப்புறம் ஒத்துக்கலாமா? நம்ம ஒரு மிகப்பெரிய பொய்யர்களின் கூடாரமாக மாறிடுச்சு. அப்படிதான் இருக்கு. ஒரு பக்கம் செய்தி மாத்திரம் தான் வெளியிடுறதுனால நாம வந்து எல்லா பக்கமும் செய்திகளை கேதர் பண்றதுக்கு ஒரு ஆர்கனைசேஷன் நியூட்ரலா வேணும் அப்படின்ற ஒரு தேவை இருக்கு. இது வந்து மேற்கு உலகம் சொல்றது மாத்திரம் தான் சரி, மற்ற நாடுகள் சொல்றது தவறுன்ற மாதிரி ஒரு கொண்டு வந்திருக்காங்க. இது வந்து மிகப்பெரிய ஒரு உதாரணமாக நான் இந்த விஷயம் ஆபரேஷன் சிந்தூரையும் பார்க்குறேன். இவங்க சொல்கிறது எதுவுமே உலகத்தில் நம்பக்கூடிய தன்மையாக இல்லை. 10 தடவை செக் பண்ணால் கூட இல்லை, ஈரான் ரெடியாகவே இல்லை. பாகிஸ்தானை வந்து அவங்க நம்பி 8 கப்பல் எண்ணெய் கொடுத்ததா ஈரான் சொல்கிறது என்னென்னா, 8 கப்பல் எண்ணெயை பாகிஸ்தான் வந்து இஸ்லாமிய நாடு நம்பி நான் கொடுத்தேன், அந்த எண்ணெயை கொண்டு போய் அமெரிக்கா கிட்ட கொடுத்தேன் அப்படின்னு பாகிஸ்தான் சொல்கிறான். அமெரிக்கா வந்து என்ன சொல்லுதுன்னா, பாகிஸ்தான் வந்து ஈரானின் ஆயுதம் வந்து எங்களுக்கு கொடுத்துருக்காங்க, ஈரான் வந்து எங்களுக்கு கொடுக்க சொன்னதாக கொடுத்தாங்கன்னு சொல்கிறான். ஈரான் வந்து இல்லவே இல்லைன்னு சொல்கிறான். ஒரு கப்பல் அடிச்சிட்டாங்க. இன்று இன்னொரு கப்பல் கத்தார் பார்டரில் அந்த இடத்துல இன்னொரு கப்பல் பாதிப்பு உள்ளாகி இருக்கிறது. ஸோ இதெல்லாம் போயின்னு இருக்கு. ஸோ ஈரான் வந்து சொல்கிறது என்னென்னா, கல்ஃப் கண்ட்ரீஸில் இருக்கிற பேஸை மூடி எடுத்துகிட்டு போயிரு, எங்களுக்குள்ளே இருக்கிற பிரச்சனை நாங்கள் பேசி தீர்த்துக்கிறோம், நீ இருக்கிறதான் பிரச்சனையே அப்படின்றது ஈரான் திட்டவட்டம். அங்கேருந்து நவுலாத வரைக்கும் போர் நிற்காதப்போ வேற என்ன பண்ண முடியும்? அதுதான் இப்போ தூக்கிட்டு போகிறதுக்கு ட்ரம்ப் தயாரா? எடுத்துகிட்டு போகிறதுக்கு ட்ரம்ப் தயார். ஆனால் அங்கே இருக்கக்கூடிய வளைகுடா நாடுகள் தயார் இல்லை. இவ்வளோ நாள் நான் இவ்வளோ நாள் வச்சிருந்தது எதுக்குங்க? நான் இவ்வளோ நாள் எதுக்கு கொடுத்துட்டு போனேன்? உன் பேச இங்கே எதுக்கு வச்சேன்? நீங்கள் வளைகுடா நாடுகளை நீங்கள் ஏன் அப்போ சொல்கிறீங்க? நீ வளைகுடா நாடு சொல்லாதீங்க. நீ ஜெயிக்கிறவங்க நான் வச்சு தோத்த உடனே எல்லாத்தையும் வா எடுத்துன்னு போகிறேன்னா இது சரிப்பட்டு வராது. அதனால் வளைகுடா நாடுகள் அமெரிக்கா போகாத நீ இறான்றான் போகிற, நீ இது ஆரம்பித்து வச்சது நீயே முடிச்சுட்டு போன்னு தான் சொல்லுவாங்க. முடிச்சுட்டு போன்னு சொல்கிறத தாண்டி நீ எங்களை விட்டு போயிடாத இங்கே இருந்து. கண்டிப்பாக நீங்கள் அந்த பேஸ் அதுக்கு தானே வச்சுருக்கீங்க. பேஸ் எதுக்காக வச்சுருக்கீங்க? அது ஈரான் அந்த ஊருக்கு அந்த ஊர் என்ன ப்ராஜெக்ட் ஆகுதுன்னா ஈரானுக்கு எதிராக நாங்கள் வச்சிருக்கோங்கிறதான பிரச்சனை. அதான் அப்போ என்ன பண்ணணும், அந்த பேஸ் அப்படியே விட்டுட்டு போ, அவங்க பார்த்துக்கிட்டோம். இவ்வளோ நாள் அதுக்கு தானே வச்சேன். பேஸையும் அந்த எக்யூப்மெண்ட்ஸும் விட்டுட்டு போ, அப்படிதான் அவன் கேட்பான். ஏன்னா அவன் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கான். அவன் இன்வெஸ்ட்மெண்ட்டாக தான் நீங்கள் பார்க்கணும். நீ எல்லாத்தையும் எடுத்துகிட்டு போயிடுவேன்னா இது நல்ல சான்ஸாக இருக்கு. இது ஜெயிக்கிற வரைக்கும் நம்ம எல்லாம் ஒன்றா சேர்ந்து ஜெயிச்சிருவோம். தோத்தா நீ எல்லாம் தோத்துட்டு நான் வெளில போகிறேன்னு சொல்ல முடியுமா? முடியாது. அதனால் அவன் கல்ஃப் கண்ட்ரியை வந்து அவனோட இன்வெஸ்ட்மெண்ட்டாக தான் பார்ப்பான். அதை எல்லாத்தையும் விட்டுட்டு போன்னு அவன் சொல்லுவான். இவ்வளோ வருஷம் அனுபவிக்கிற போது நல்லா இருந்ததா? காந்தாரா படத்தில் கேட்குற மாதிரி தான், இவ்வளோ நாள் நிம்மதி முதல்ல வச்சுருந்தேன், அந்த நிம்மதி கொடுன்னு கேட்கும் அந்த சாமி. அந்த மாதிரி இவ்வளோ நாள் நீ அனுபவிச்ச அந்த ஆயில், இந்த ஏகபோக சக்கராதிபதி எல்லாம் வச்சுருந்தல்ல, இப்போ விட்டுட்டு போன்னு அவன் கேட்பான். இஸ்ரேல் நாட்டை பற்றி யாருமே பேச மாட்டோம், அங்கே இருக்கிற கவலையே பட மாட்டோம். இஸ்ரேல் அப்படியே விட்டு போயிடலாமா? அது எந்த விதத்தில் நியாயம்? ஸோ இங்கே பிரச்சனையை எஸ்கலேட் பண்ணது தப்பு.
அந்த எஸ்கலேஷனுக்கான காரணம் பார்டருக்கு அந்த பக்கத்தில், அதாவது இந்த பிராந்தியத்திலே இல்லாத ஒரு ஆள். ஸோ அவங்க தான் முடிச்சு வச்சுட்டு போனோம். ஸோ சண்டை வரும்போது நான் வருவேன், முடிச்சுக்கிட்டு நீயே முடிச்சுக்கோன்னு சொல்லிட்டு போகிறதுன்னா இட்ஸ் நாட் கோயிங் டு ஒர்க். நிச்சயமா சார். தொடர்ந்து தங்களது கருத்துக்களை பயந்தமைக்கு நன்றி. ஜெயின் சார்.